இங்கே ஒரு பொண்ணு ரொம்பவே ஒரு வித்தியாசமான வேலையை செஞ்சுட்டு இருப்பா. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து யாரை ஹையர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஹையர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை தீர்த்து வைக்கிறதுக்காக மட்டும் இப்போ இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருப்பா. இப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இந்த பொண்ணும் சரின்னு தான் சொல்லிடுவா. ஆனால் இவருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி யார் என்னன்னே தெரியாதவங்களுக்குலாம் நீ கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு பயமா இல்லையா? இவங்களால எதுவும் உனக்கு ஆபத்து வராதா அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்னோட வேலை கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறது தான், அதோடு நான் நிறுத்திப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்வா. இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. பலான்னு அடிச்சுட்டு போயிடுவா. இப்போ இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மான்ட்டு யாரும் கிடையாது, தத்தெடுத்தவங்க தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மான்ட்டு யாருமே கிடையாது, தத்தெடுத்த அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்ட் டைமாக ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருப்பா. இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார்ல, அவர் வந்து இந்த பொண்ணு கூட ஒரே ஸ்கூலில் படித்தவர் தான். இவர் வந்து இந்த பொண்ணு நிறைய தடவை ஸ்கூலில் பார்த்துருக்காரு. இவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த பொண்ணு வந்து அவர் ஸ்கூலில் அந்த அளவுக்குலாம் பார்த்தது கிடையாது. அதனால தான் இப்போ இவர் வந்து நம்ம கூட படித்தவர் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால் அவங்களோட ரெண்டாவது அம்மா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ எடுத்துகிட்டு வர காசு எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது, சீக்கிரமாக காசு எடுத்துகிட்டு வா, என்னோட ரெண்டாவது பொண்ணு வேற இருக்கா, அவளை வேற நான் படிக்க வைக்கணும், அவளுக்கு வேற செலவுக்கு காசு தேவைப்படுது, அதனால சீக்கிரம் வெளியே போய் வீட்டிலே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து எப்படியாச்சும் நிறைய காசு சம்பாதிச்சு முதல்ல இந்த வீட்டில் இருந்து வெளியே போயிடணும், இல்லைனா மிஷின் மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ணியிருப்பால, அவர் வந்துட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அந்த காசை நான் ஒரே டைமில் உனக்கு கொடுத்துறேன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போ வந்து இவர் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு அடிச்சுட்டு வந்துடுவா. ஆனால் இப்போ வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் பார்க்குறப்போ வந்துட்டு அவர் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு காசு வந்தால் போதும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கால் பண்ணி ஓகே சொல்லிடுவா.